ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் யூடியூப்பிலும் இன்னும் செக்கினா தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டிருக்கிற நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேர் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரலையில் நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? ஒரு நல்ல தொடர் தெரியுமா? இந்த தொடருக்கு பேர் மெய்ப்பனும் மந்தையும். ஏன்னா கடைசி நாட்களில் ஆண்டவர் எதுக்கு வர்றாரு? மணவாட்டி சபையை எடுத்துக்கிறதுக்காக. ஒரு மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள கர்த்தர் வருகிறார். ஆமென். அதான வெளிப்படுத்தல போட்டிருக்கல, பரிசுத்த மணவாட்டி ஆகிய பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வெளிப்படுத்தல் 21:9 எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்கள் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே ஏறிவா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. சபைக்கு பேர் என்ன? குட்டியானவருடைய மனைவி. ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆட்டுக்குட்டியானவர். ஏன்னா அவர் சாந்தமாக இருந்தார். மத்தேயு 11:29 ஆண்டவர் சொல்றார்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். வி மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிம். இதெல்லாம் எவ்வளவு ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற அநேக காரியங்கள் உண்டு. என்ன சிஸ்டர் ரோசி, என்ன கற்றுக்கொள்கிறோம் நம்ம? ஆண்டவரிடத்துலேருந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை, அதே மாதிரி அவருடைய வார்த்தையின் மூலமாக அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சபை எதை கற்றுக்கொள்ளுது? முதல்ல சாந்தம், ரெண்டாவது மனத்தாழ்மை. சபை மனத்தாழ்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது அதான் இந்த மெய்ப்பனும் மந்தையும். மெய்ப்பர்களே, என் அன்பான போதகர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற மெய்ப்பர்களே, பாஸ்டர்ஸ், அநேக ஆவிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு என்று பேசப்படுகிறது. அதில் சபை போதகர்களுக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, மெய்ப்பர்களுக்காகவே இந்த ப்ரோக்ராம். மெய்ப்பர்களுக்காக மெய்ப்பனின் மன்னா என்ற ஒரு தொடர் எடுத்தோம். அதை நீங்கள் அநேகர் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது மெய்ப்பனும் மந்தையும் என்ற ஒரு தொடர். மந்தை மிக முக்கியம், மெய்ப்பர்கள் மிக முக்கியம். ஆகவே மெய்ப்பர்களே, மந்தையில் இருக்கிற விசுவாசிகளே, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குள் கடந்து போவோம் என்ற அந்த ஒரே நம்பிக்கையோடு இந்த செய்தியை நாங்கள் தொடர்கிறோம். சபை அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டில் எக்லீசியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? எக்லீசியா அப்படின்னா என்னன்னு கேட்குறது அருமையான கொஸ்டின். வெளியே அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டம், கால்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே அழைக்கப்பட்டவர்கள்னா சரியாக புரியலையே. வெளியே அழைக்கப்பட்டவர்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், நம்ம வேதத்திலிருந்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவங்க கட்டின அந்த 2 நகரத்துக்கு பேர் என்ன? பித்தோம், ராமசேஸ் என்ற 2 நகரங்களை அவர்கள் கட்டினார். உங்களுக்கு தெரியும், பித்தோம், ராமசேஸ். அப்போ நாமும் கூட உலக காரியங்களில் தேவனுக்குள் வராத நாட்களில் எப்படி இருந்தோம்? உலக காரியங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டுவோம். உலக காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவோம். சம்பாதிக்கிறது என்றைக்கும் சம்பாதிக்கணும். ஆனால் சம்பாத்தியத்துக்காக வாழ்க்கை இல்லை, வாழ்க்கைக்காகத்தான் சம்பாத்தியம், இல்லையா? இந்த 2 வாழ்க்கையும் சரி, சம்பாத்தியமும் சரி, அழிந்து போயிடும். இல்லை, வேதத்தில் அழகாக பவுல் சொல்கிறார்ல, போஜனம் வயிற்றுக்கும் வயிறு போஜனத்துக்கும் 2ஐயும் தேவன் அழிப்பார் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு, இல்லையா? அப்போ 2மே அழிக்கப்படுறது. ஆனால் நித்தியத்துக்கு நிற்கிறது என்னது? நம்ம ஆத்மா மட்டும்தான். ஆவிக்குரிய ஜீவியம்.
அதான் அதுக்காகத்தான் நம்ம இந்த மேய்ப்பனும் மந்தையும் அப்படிங்கிற தொடரை உங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம். நம்ம மத்தியில் உட்கார்ந்துருக்கிற அருமையான சகோதரிகள் பல வருடங்களாய் சபையில் உள்ள விசுவாசிகள். சாதாரணமாக 5 வருஷம் 6 வருஷம் இல்லை, நீங்கள்லாம் 30 வருஷம் இருந்திருப்பிய, நீங்களும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக சபையில் இருந்திருப்பிய, நீ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்க மாட்டேன், பிறவிலே சபை தான். அப்போ இவெல்லாம் கைதேர்ந்த அருமையான விசுவாசிகள். ஆனால் வேறு இதுக்கு காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் இன்னும் பாலுணவை உண்ணத்தக்கவர் ஆனீர்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் போதகர்கள் நிறைய இடங்களில் பிரசங்கம் பண்ணுறவங்க கை தேர்ந்தவர்கள். அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறது நமக்கு அவசியம். வெளியே அழைக்கப்பட்டவருடைய கூட்டம் அப்படின்னா அடிமைத்தனத்திலிருந்து அழைத்தார். நம்ம எதில் இருந்தோம்? பாவப்பிடியில், பிசாசின் கட்டில், இப்படி ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தோம். பாவப்பிடி, பிசாசின் கட்டு, ஆண்டவரை விட்டு தூரம். பாவப்பிடி அப்படின்போது விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், இன்னும் காய்மகாரம், கசப்பு, இப்படி பல காரியங்களில் நம்ம இருந்தோம். ஆனால் சபைக்கு வந்துட்டோம் அப்படின்னா கால்ட் அவுட். சபையில் வந்த பின்னாடி இது இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு சபையில் இருக்கா இல்லையா? சபையில் இன்னும் புதுதாக வந்தவங்க அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் பாவம்னா என்னன்னே தெரியாதவங்க அப்படிலாம் இருப்பாங்க. நிறையா நாள் சபையில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். அனுதினமும் நம்ம பரிசுத்தமாவது நல்லது. ஆனால் தொடர்ந்து சபையில் இருக்கிற விசுவாசியே நீ கசப்போடையும் விபச்சாரத்தோடையும் வேசித்தனத்தோடையும் மற்றவர்கள் மேலே அன்பில்லாமல் இருக்கிறது மிக தவறு. இன்றைக்கி ஒரு வேளை நம்ம சபையில் இருக்கிறோம் அப்படின்னா அதை நினச்சி நம்ம மனம் திரும்பிடுறது மிக மிக நல்லது, மிக மிக நல்லது. ஏன்னா சபையில் இருந்து நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? வெளியே அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டம், எக்லீஷியா அப்படிங்கிறாங்க. எக்லீஷியானா கால்ட் அவுட், வெளியே அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். நீங்கள் வெளியே அழைக்கப்பட்ட எவ்வளோ காலம் ஆச்சு? 20 வருஷம் ஆகுதுங்க. 20 வருஷம். பரவாயில்ல, நான் 30 வருஷமாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் 20 வருஷமாக இருக்கிய சபையில். அப்போ எவ்வளவு காரியங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் சிஸ்டர் 22 வருஷம். 22 வருஷம். டேப்பா சீனியாரிட்டி. 22 வருஷம் சபையில் இருக்காங்க. நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே. சின்ன பிள்ளைன்னா அவங்களுக்கு ஒரு 23 24 வருஷமாக சபையில் இருக்கிய. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக சபைனா என்ன ஞானஸ்தானம்லாம் எடுத்தாச்சு. சபையில் உபதேசங்கள் இருக்குது. சபை அப்படின்னாலே உபதேசம்தான். எரேமியாவில் சொன்ன மாதிரி நாம் தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ தாறுமாறாக ஓடுறது அப்படின்னா எப்படி ஓடுறது? ஜிக்ஸாக்காக ஓடுறது. இது ஒரு கள்ள உபதேசத்தில் உள்ள காரியம். சில வேளை வீதியில் இருப்பால், சில வேளை வெளியில் இருப்பால், சந்துகள் தோறும் பதிவு இருப்பால்னா மாறி மாறி உங்களுடைய உபதேசம் விகாரப்படும். சில நாட்களில் ஒரு மாதிரி ஒரு வசனத்துக்கு வேறு மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க, இன்னொரு நாள் வேறு மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க. இந்த அர்த்தங்கள் மாம்சத்துக்கு அடுத்ததாக இருக்கும், ஆவிக்கு அடுத்ததாக இருக்காது, மாம்சத்துக்கு அடுத்ததாக இருக்கும். சரி போட்டும். இதை நீங்கள் ஹீப்ரூவில் இந்த சபை அப்படிங்கிறதுக்கு QAHAL கஹால் அப்படின்னா அசம்பிளி ஆர் கேதரிங். நம்ம சபையில் எது கூட்டி வர்றோம்? ஒருத்தர் பார்த்து சண்டை ஓடுறதுக்கு. இவன் பக்கத்தில் நான் உட்கார மாட்டேன், இவன் பக்கத்தில் நான் உட்கார மாட்டேன் அப்படி சொல்கிறதுக்கா? எதுக்கு போகிறான்? ஒன்றா சேர்ந்து தேவனை ஆராதிக்க. ஆமாம், அதான் கேதரிங் அல்ல அசம்பிளி. இது எதுக்காக சபை கூடி வருதுன்னா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். என் அன்பு போதகர்களே, என் அன்பு விசுவாசிகளே, நம் சபை ஆரம்பித்ததற்கு அல்லது தேவன் சபை ஆரம்பித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நம்ம செய்கிறோம். பெருமைக்கு இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, அது ஏதோ ஒரு அசுத்தமான விபச்சார வேசித்தனத்துக்காக இல்லை, பரிசுத்தத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார், தாழ்மைக்காக நம்மை அழைத்திருக்கிறார்.
ஆகவே அதை உணர்ந்தவர்களாய் நம் சபையை நடத்த வேண்டியது நம்முடைய அவசியம். ஏன்னா ஒரு காரியம் எனக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னா, நம்ம வேறு எதை தொட்டாலும் தேவன் விட்டுருவார், மன்னிப்பார், இதை மன்னிப்பார். ஆனால் அவருடைய மனவாட்டியை தொட்டால் விட மாட்டார். சபை அப்படிங்கிறத மனவாட்டி. சபையில் இருக்கிற பொருள் மனவாட்டிக்குரிய பொருள். சபையில் இருக்கிற விசுவாசிகள் மனவாட்டிகள். உங்களை தொட்டால் நம்மளை விட மாட்டார். ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆகவே சபையில் என் அன்பு ஊழியர்களே, விசுவாசிகளோடு நாம் பழகும்போது கவனமாய் பழக வேண்டியது அவசியம். என் அநேகருடைய அனுபவங்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம், சபையில் நாம் நடக்க வேண்டிய முறை, பேச வேண்டிய முறை, இவைகளெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாட்டினா அதனுடைய விளைவு வேறு மாதிரி இருக்கும். ஆகவே இதை அறிந்து போதகர்கள், விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்கும். விசுவாசிகளே, நீங்கள் போதகர்களோடு அதிகமாக பழகாதிருக்க, அது உங்களுக்கு நல்லது. போதகர்களே, நீங்கள் விசுவாசிகளோடு அதிகமாக பழகாதிருங்கள், ஏனென்றால் அது ஆபத்து. அதேபோல் கர்த்தருக்காக கொடுக்கப்படுகிற அந்த காணிக்கை, தசமபாகம், அதை எடுக்கும்போது நமக்குள்ளே பயம் இருக்கணும். இது கர்த்தருக்காக கொடுக்கப்படுவது, இது தேவனுடைய ஊழியத்துக்காக பயன்பட வேண்டும், தேவராஜ்ய கட்டுமான பணிக்காக பயன்பட வேண்டும். என்ன அதுதானே, அதுதானே. எது கொடுக்குறீங்க நீங்கள்? எடுத்து தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படணும், அதுக்காக கொடுக்குறீங்களா? கொடுக்குறிய. அநேகருக்கு வெளியில் போய் ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கலாம். இப்போ அமெரிக்காவில் போய் நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னா முடியாது. அல்லது அடுத்த தெருவில் போய் ஊழியம் செய்கிறதுக்கு சிலருக்கு சரீரம் ஒத்து வராது. எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிப்பட்ட இந்த தொலைக்காட்சிக்கு கொடுத்தா அடுத்தவங்க வீட்டுக்கு இந்த போகும். உங்களுடைய வார்த்தை அடுத்தவங்க வீட்டுக்கு போகும், அடுத்தவங்க வீட்டுக்கு போய் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஒரு காரியம் போட்டு காட்டுவாங்க, நீங்கள் பாருங்கள். ஹலோ சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர், உங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில அற்புதம் செஞ்சாரு சிஸ்டர்? என் பேர் வந்து ராஜேஸ்வரி, பையன் பேர் வந்து அருண். ஓகே சிஸ்டர், சொல்லுங்க. அது அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்துட்டு அவன் என்ன பண்ணா, தற்கொலை முயற்சி போயிட்டு சூசைடு அட்டன் பண்ணிட்டாங்க. ஆயிட்டு வரனா என்ன சொன்னா, இங்க திருத்தணிக்கு மெடிக்கலுக்கு கூட்டி போனோம், இல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு நாங்க அந்த ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போய் பக்கத்துல சவிதா ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோங்க. அவங்க சொன்னாங்க கூட்டி போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மெடிக்கல் அட்மிட் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல, ஜீவனே இல்ல, எது கூட்டிங்க கூட்டிங்க போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இல்ல அவன் உயிரோட ஒரு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்காரு அப்படின்னு. அதுக்கு அவரு சொன்னாருங்க, இல்ல இங்க நீ டாக்டரா நான் டாக்டரம்மா, நீ இந்த மாதிரி சொல்றியே, நாங்க தொட்டு பார்த்தோம் எந்த ஒரு மூச்சு பேச்சே இல்லையே, நீ என்ன சொன்ன, ஐயா நீங்க 2 நாள் வச்சிருங்க, ஆக்சிஜன் மூலியமா கூட வச்சுட்டு வருங்க, 3ஆவது நாள் அவனுக்கு ஜீவன் வரும், இல்லன்னா நீங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். ப்ரேயர் பண்ணி போறேன் நான் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இது வந்து ஐசி, நீ வந்து சத்தம் போடக்கூடாது, நீ எந்த பாஸ்டுக்கான ப்ரேயர் பண்ணிக்க, யார் இதனா நீ கேட்டுக்கோ, சத்தம் போடாம சைலண்டா நீ கண்ணீர் விடுறது கூட மெல்லமா சவுண்ட் இல்லாம நீ கேட்டு ப்ரேயர் பண்ணிக்க, நாங்க அதுக்கு அலோவ் பண்றோம், ஆனா சவுண்ட் வரக்கூடாது, மத்த பேஷண்ட்டுங்கெல்லாம் டிஸ்டர்பா இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க டாக்டர். சரி உட்காந்து அழுதுட்டே இருந்தா, இதை ஆன் பண்ணி பாக்குறேன், எனக்கு அது உள்ள டவர் வரல சரியா. அப்படிதான் சொன்னேன். எங்க வீட்டுல அவங்க இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வந்து எந்த பேச்சு எதுவுமே இல்லாம இருந்தாரா? ஒண்ணுமே இல்ல, சுத்தமா இல்ல, எந்த ஒரு அசைவும் இல்ல. வந்தாலும் மெடிக்கல் இருந்து வந்தாலும் நான் டிவி ஆன் பண்ணேன். சரி நான் டிவி பாத்துன்னு இருந்தாங்க. அருள்தாஸ் ஐயா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஐயா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ரொம்ப உயிருக்காக மருத்துவமனையில சிகிச்சை பெற்று உயிருக்காக போராடி இருக்கிறவங்களுக்காகவும், உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்காகவும், இந்த பிசாசை கட்டுங்களுக்கு விடுதலை ஆகிறது, இதுக்காக எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டடி இதுதான் சொன்னாரு. மெடிக்கல்ல உயிருக்காக போராடி இருக்கிற அத்தனை பேருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அப்படின்னு ஐயா ஜெபிச்சுக்கிறாரு. அவ்வளவுதான், அப்படியே முட்டி போட்டு உட்கார்ந்துட்டேன். நான் இப்படியே தான் சொல்றேன். இந்த செகண்ட் இந்த ப்ரேயர் ஐயா
பேச்சு முடிச்சிட்டு உடனே என் பையனுக்கு உயிர் வந்துச்சுன்னு ஒரு எனக்கு வரணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு ஜெபிச்சுட்டுக்கிறேன். ஐயா ஜெபம் பண்ணி முடிச்சுங்கிறார். போன் வந்துட்டே இருக்குது எனக்கு. போன் வந்துட்டு நான் எடுக்கல. இந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தா பையன் கண்ணு திறந்துட்டான். ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு, ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு. ஆண்டவர் ஜீவன் கொடுத்துட்டாரு. அவனுக்கு உயிர் வந்திருக்குது, நீங்க பாருங்க அப்படின்னு. டாக்டருங்க எல்லாம் ஓடி வந்து, ஆமா அவனுக்கு அசை வந்துச்சு, லேசா கண்ணை திறந்து வந்து பாக்குறானு அப்படின்னு. அன்னைக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. விடுதலை கொடுத்துட்டாரு. அவர் மூலியமா தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்தாரு. நான் சாட்சி சொல்லி நான் ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். அவர் மூலியமா கொடுத்த சாட்சி. ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. இந்த செக்கனா தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருந்த ஒரு சகோதரி நம்ம தொலைக்காட்சிக்கு இதில் பேசியிருக்காங்க, சாட்சியாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவருடைய மகன் ரொம்ப முரட்டாட்டமான மகனா. அவனுக்கு ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆகி போய் என்ன செஞ்சிட்டான்னா, சூசைட் பண்ணிக்கிறதுக்கு, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மருந்தை குடிச்சிட்டான். மருந்தை குடித்த உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் அந்த அம்மா அலறி போய், நான் என்ன செய்வேன், என் மகனாச்சே அப்படின்னு கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் தீவிரமாக சிகிச்சை பண்ணியிருக்காங்க. கடைசியில் டாக்டர் சொல்லியிருக்காரு, அம்மா இறந்து போயிட்டாம்மா அப்படின்ட்டு. அப்போ சொன்ன உடனே அந்த பாடியை வாங்குறதுனா அதுக்கு வந்து பணம் கட்டினா தான் கொடுப்பாங்க. ஸோ பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த அம்மா. வீட்டுக்கு வரும்போது வீட்டில் செக்கனா தொலைக்காட்சி ஓடிட்டு இருந்தது. அப்போ அதில் நான் சொல்லலாம், மரித்து போய்விட்டான் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, உன் மகனுக்கு தேவனாகிய கர்த்தர் உயிர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னேன். ஏடா நான் ஆச்சரியமாக அந்த அம்மா பார்த்துருக்கேன். நிச்சயமாக நடக்குமா, நிச்சயமாக நடக்குமான்னு பணத்தை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஆஸ்பத்திரி போயிருக்கு. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அங்கே டாக்டர் சொல்லியிருக்காரு, உங்கள் அம்மா உங்கள் பையனுக்கு உயிர் வந்துருச்சுமா, உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ஆஃபீஸில் கேட்டு அதை எனக்கு போட்டு காட்டினாங்க. அவ்வளவு தூரம் அற்புதங்கள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நடக்குது. இந்த செக்கனா அப்படிங்கிற தொலைக்காட்சி தேவனால் ஆரம்பிக்கப்பட்டது இல்லை என்ன சிஸ்டர்? ஆமாம், தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் இதை ஆரம்பிச்சு. தேவன் ஆரம்பிக்க சொல்லி நான் ஏஞ்சல் தொலைக்காட்சியில் நல்லா சாதையாக என்னை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. மேய்ப்பனின் மன்னா, புதிய பாதை, சாத்தானின் ஆழங்கள், ஹீலிங் ப்ரேயர், இப்படி நல்ல நிறைய காரியங்கள் 12 சேனல்லையும் போயிட்டுருந்துச்சு, உலகமெங்கும் போயிட்டுருந்துச்சு. ஆனால் தேவன் சொன்னார், நீ வந்து ஆரம்பி, உன் மூலமாக நான் உலகம் முழுவதுக்கும் அநேக ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதுனால ஐயாட்ட சொன்னேன், சரியா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பின்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த தொலைக்காட்சி ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே இதற்கு நீங்கள் யாவரும் உற்சாகமும் ஊக்கமும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அப்போ சபை அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதை வந்து நேரலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். சரி, கஹால் என்றால் அசம்பிளி என்று நாம் பார்த்தோம். இதெல்லாம் மிக முக்கியமாக ஒவ்வொரு காரியமாய் நாம் பார்த்து வரப்போகிறோம். இதில் ஒரு காரியம் என்னை அதிகமாக தொட்டது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் இவருடைய சர்வ சங்கமான சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம், நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய இயேசுவினுடைய இரத்தத்தினிடத்திற்கும்
வந்து சேர்ந்தீர்கள் வந்து சேர்ந்தீர்கள் சத்தமாக சொல்லுங்கப்பா. வந்து சேர்ந்தீர்கள். நம்ம வந்து சேர்ந்துட்டோம். யார்கிட்ட? எங்கள் சபையில் வந்து சேர்ந்துட்டோம். அப்போ இதில் எத்தனை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 8 விதமான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்துருக்காரு. முதல்ல எங்கே வந்து சேர்ந்துருக்கோம்னா சியோன் இடத்தில் வந்து சேர்ந்துருக்கிறோம். சியோன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது சங்கீதம் 132 13 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? சியோனில் இருக்கிறவங்க யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சபையில் ஏராளமாக அழைக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஆனால் அதில் வெகு சிலரே என்ன செய்யப்பட்டார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அழைப்பு வேற, தெரிந்து கொள்ளுதல் வேறு. எல்லாரையுமே அழைக்கிறார். 12 சீசர்களையும் அழைச்சார். ஆனால் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 11 பேர் தான். ஒரு ஆள் என்ன செஞ்சான்? போயிட்டான். அதுலேயும் அநேகர் பின்வாங்கி போனாங்க. அப்படி இல்லை, அழைக்கப்பட்டவர் அநேகர். ஆனால் நம்மளோ தெரிந்து கொள்ளப்பட்டவர். சியோன் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரெண்டாவது எங்கே வந்து சேர்ந்தோம்? பரம எருசலேமின் இடத்தில் வந்து சேர்ந்தோம். பரம எருசலேம் அப்படிங்கிறது வந்து அவருடைய மணவாட்டி. மணவாட்டி எப்படி? மணவாட்டியாகிய சபையை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எதுக்காக நம்மளை வச்சுருக்கிறார்? போதகர்களே, விசுவாசிகளே, நம்ம எதற்காக வச்சுருக்கிறார்? உங்களை எதுக்காக வச்சுருக்கிறாரு? பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தமாகி ஆண்டவரோட போய் சேரணும். நீங்கள் ஆயத்தமாகணும். ரெண்டாவது அலங்கரிக்கப்படணும். இப்போ இந்த இதில் நிற்கிறதுக்கு, இப்போ இந்த ஸ்டூடியோவில் நிற்கிறதுக்கு பவுடர்லாம் போட்டாங்க. எனக்கு பவுடர் போட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒழுங்காக வந்து உட்காந்துருக்கணும். அப்போ அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆயத்தமாகணும். இது ரெண்டும் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்தாங்க? அலங்கரித்தார்கள், ஆயத்தப்படுத்தினாங்க. முதல்ல அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் போவதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள். அடுத்து 6 மாத வெள்ளைப்பழத்தினாலும் 6 மாத சுகந்த வர்க்கத்தினாலும் அவளை என்ன செய்தாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க. 12 மாதம் அப்படின்னா ஃபுல்னஸ். 12 அப்படிங்கிறது முழு அளவு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். 12 மாதம் அப்படிங்கிறது முழுமை, 1 இயர். அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய மனிதன் முழுமையடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சபை. அறவரையாக சொல்லிக் கொடுத்து போகிறதுக்காக சபை இல்லை, முழுவதும் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் சபை. அடுத்து 1000-10,000 தூதர்களிடத்திற்கும், 3வது காரியம் 1000-10,000 தூதர்களிடத்திற்கும். தூதர்களில் பல தூதர்கள் இருக்காங்க. அதில் சேராபின்கள் பரிசுத்தர்னு சொல்லிட்டுருப்பாங்க. கேருபின்கள் தேவனை சுமப்பாங்க. அடுத்து மிகாவேல் யுத்தத்திற்காக நிற்பார். கேப்ரியல் அவர் வந்து மெசேஜ் செய்து கொடுப்பார். பணிவிடையின் ஆவிகள் நமக்கு எப்போவுமே பக்கத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது பணிவிடையின் ஆவிகள். இவங்க இப்படிப்பட்ட தூதர்கள் நமக்காக சபையில் இருக்காங்க இல்லையா? எவ்வளோ பெரிய ஆனந்த பாக்கியம். உங்கள் பக்கத்தில் தூதர் இருந்தால் சந்தோஷமா? எதுக்கு சந்தோஷம்? நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்காக ஆண்டவர் அனுப்பி கொடுத்துருக்காரு. பாதுகாப்பார், பாதுகாக்கும் தூதர்கள், செய்தி கொடுக்கும் தூதர்கள், நம்மை தேற்றுகிற தூதர்கள். இயேசு கெத்செமனேல துக்கப்படும் போது இயேசுவை ஒரு தூதன் தேற்றினார். அதே மாதிரி கேப்ரியல் அப்படிங்கிற தூதன் மரியாளுக்கு தரிசனத்தில் வந்து தரிசனத்தில் செய்தி கொடுத்தார். அதே மாதிரி சகரியாவுக்கு செய்தி கொடுத்தார். அவர் செய்தி கொடுத்தார். பாருங்கள், என்னுடைய சபையார் எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் சபையில் அப்படி தைரியமாக சொல்லணும். போதகர்களே, உங்கள் விசுவாசிகிட்ட கேள்விகள் கேளுங்க. கேள்வி கேட்டால் ஓடி போயிடுவாங்களே, ஓடிலாம் போக மாட்டாங்க. அப்போ தான் அவங்க நல்லா இருப்பாங்க. அடுத்து எபிரேயர் 12:23 போட்டு சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கு வந்து சென்றது. சர்வ சங்கம் அப்படின்னு போட்டிருக்கு. சர்வ சங்கம், முதற் பேரானவருடைய சர்வ சங்கம்.
அப்படின்னா பரலோகத்தில் ஏராளமான சபைகள் இருக்குது, சங்கம் இருக்குது. நியாய சங்கம், ஆலோசனை சங்கம், இப்படி பலவிதமான சங்கங்களை குறித்து தானியேல் இப்படிப்பட்ட இதில் பார்க்கலாம். அவர்களிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ சர்வ சங்கம் சபையை உற்று பார்க்குது. இப்போ சபை எவ்வளோ மகிமையானது பாருங்கள். சபையை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏன் இப்போ வந்து சங்கம்னா என்ன, சபைனா என்னங்க? சபை அப்படிங்கிறது நம்ம கூடி வர்றது, சங்கம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக சேர்ந்து கூடுறதுக்கு பேர் அவங்க. சபை அப்படிங்கிறது வந்து அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொண்டவர், எல்லா அவிசுவாசி எல்லாருமே வருவாங்க சபையில். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் கூடுகிற இடத்துக்கு பேர் சங்கம். இங்கே உலகத்தில் உள்ள சங்கத்தை நான் சொல்லலை, உன்னதத்தில் சங்கத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க. எல்லா பரிசுத்தவான்களும் சங்கத்தில் போய் உட்கார முடியாது. சங்கத்துக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் இருக்கும். அதாவது நிறைய கோடான கோடி பேர் பரலோகத்தில் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறது தான் சங்கம். அவங்களுக்குள்ளேயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க. ஒரு முறை நான் தேவ சமூகத்தில் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியத்துக்காக பாரமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தார். அப்போ எனக்கு அருகாமையில் ஒரு அமர்ந்திருக்கிறாரு. நல்ல கோல்டன் கலர், அருமையான ட்ரெஸ்ஸு, முகம் பார்த்தா மகிமையாக இருக்குது, நல்ல இதெல்லாம் போட்டிருக்கு. அப்போ நான் பார்க்கும்போது ஆவியானவர் சொன்னார், இவர் தான் எரேமியா அப்படின்னாரு. நான் எரேமியா அப்படின்போது பைபிளில் படிக்கும்போது அவருக்கு வழுக்கத்தலையாக இருக்கும், ஒரு மாதிரி நோஞ்ச மாதிரி இருப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் பார்த்த ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக கம்பீரமாக தாடியோடு வந்து உட்கார்ந்தார். பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, மகிமையாக இருந்துச்சு. நம்ம பரலோக தரிசனம் தெரியுது அப்படின்னா கலக்கம் ஏற்படாது, மகிமையாக இருக்கும், மகிமையாக இருந்துச்சு. அப்போ அவர் வந்து என்னோட பேசிகிட்டு இருந்தார், இந்த ஊழியத்தை பற்றி பேசுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டேன், இவர் யார், எங்கேருந்து வந்திருக்கிறார் அப்படின்போது பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை சொன்னது, இவர் தான் எரேமியா, இவர் பரலோகத்தில் சங்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ பரலோகத்தில் பல சங்கம் இருந்தாலும் இவர் ஏதோ ஒரு சங்கத்தில் இருக்கிறார், ஆக இவருக்கு வந்து ஒரு ஹை ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னார். அப்போ சொல்லும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். அது மாதிரி சங்கத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பாங்க. அந்த சர்வ சங்க சபைக்கு நான் வந்து சேர்ந்தோம். இன்னும் எத்தனை பார்க்க வேண்டியிருக்கு? இன்னும் 4 பார்க்க வேண்டியிருக்கு. 3 பார்த்துருக்கோம். முதல்ல சியோன், 2வது பரம எருசலேம், 3வது 1000 10,000 ஆகிய தூதர்கள், 4வது சர்வ சங்கம். இந்த 4ஐயும் நம்ம பார்த்துருக்கோம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, போதகர்களே, விசுவாசிகளே, நேரலையில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இது சபை குறித்ததான காரியம். இது ஆரம்பம். இனி வர 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 உங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், சபைக்கடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, நீர் ஆரம்பித்த சபை உடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே ஆரம்பிக்கப்பட்ட சபை, இயேசு தன்னுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று வேதம் சொல்கிறதப்பா. அந்த சபையிலே தேவனாகிய கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். இந்த சபையை கண்காணிக்கிறீர், போதகர்களை கண்காணிக்கிறீர், விசுவாசிகளை கண்காணிக்கிறீர். 1000 சபைகள் பெருக வேண்டுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாக்கட்டும். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த தொடர் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை சொல்லுங்கள். எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தொடரை குறித்ததான கருத்துக்கள், செக்கினா தொலைக்காட்சி குறித்தான கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எவ்வளவு பேர் இதை பார்க்கிறீர்கள், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த அலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள். 9080891924. திரும்ப சொல்லுகிறேன், 9080891924.
8914 9080891924. இதை நீங்கள் திரையிலும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த எண்ணிற்கு நீங்கள் பேசும் பொழுது நான் உங்களோடு கூட பேசுவேன். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் இதற்கு எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.